வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோம்னா, ரேவதியின் நிலைமைக்கு காரணம் இந்த முருகன் தான், ரேவதியை ஆக்சிடென்ட் பண்ணது இவன் தான் அப்படின்னு வந்து அந்த நபரை அடியில வெளுத்து உண்மையை வர வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா இவங்களுக்கு எல்லாம் தலைவன் ரெட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரேவதிக்கு வந்து காட்டுறாங்க. ரெட்டு தான் மருது, இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, இவன் பெண்களை வீடியோவை எடுத்து ஆன்லைன்ல போடவேன் ரேவதி, ஒன்னால தான் இவனுக்கு இப்படி ஒரு நிலைமை. உண்மையாட்டே நம்ம ரெண்டு பேருமே வந்து கணவன் மனைவி தான், ஆனால் நம்ம வந்து சேர விடாமல் தடுத்தது உனக்கு பழைய நினைவுகள் வந்து இல்லாமல் போனதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மொத்தத்தில் இந்த மருது தான் ஆளை விட்டு வந்து உனக்கு அந்த நினைவுகள் போவதுக்கு வந்து காரணம் அவன் ஆக்சிடென்ட் பண்ணுனதான். ஏன்னா நீ அந்த குரூப்பை வந்து பிடிக்கிறதுக்கு நின்ன நெட்டில் ஆன்லைனில் பெண்களை தவறாக போடக்கூடிய அந்த குரூப்பை நீ மடக்கி பிடிக்கணும் அப்படின்னு வந்து அதுக்காக முயற்சியில் இருக்க நேரம் தான் உனக்கு இந்த விபத்து நடந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. மருதுவையும் அந்த கூட்டாளி அந்த முருகனையும் வந்து கைது பண்ண வைக்கிறாங்க. அதே நேரத்துல ரேவதி கையில நம்ம கார்த்தி ரேவதி கல்யாண போட்டோ கிடைக்குது. அதை அப்படியே பாக்குறாங்க ரேவதி. நாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி, இனி எங்களை ஒரு காலத்திலையும் யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒண்ணு சேராங்க நம்ம கார்த்தி ரேவதி. நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படி கொதித்து எழுறாங்க. இனி ராஜசேதுபதி போய் பழிவாங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் நடக்காம போனோம், அது மட்டும் தான் காரணம். அதை வந்து நடக்காம போனாலே அந்த ராஜசேதுபதி பஞ்சாயத்துல கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம கோயில் முன்னாடியே தூக்குல தொங்குவேன் அப்படின்னு வந்து பஞ்சாயத்துல வாக்கு கொடுத்துருக்கான். அதை கண்டிப்பா நடக்க வைக்கணும், என்ன ஆனாலும் சரி அந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டுறாங்கங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க கரெக்டாட்டு நம்ம கார்த்திக்கு வந்து என்னோட அத்தை பையன்தான் அப்படின்னு வந்து ரேவதி தெரிஞ்சுக்கிட்டு ஆஃபீஸுக்கு வந்த கார்த்தியை அங்கிட்டு இங்கிட்டு தேடாங்க. இன்னைக்கு வந்து நான் கேட்டுற வேண்டியதான் எம்டி சார்கிட்ட அப்படின்னு வந்து நேராக போகிறாங்க. கார்த்தியை பிடிச்சி கேட்குறாங்க, சார் நீங்கள் என்னோட அத்தை பையனி உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனி யார் சொன்னாலும் வந்து என்னட்ட உண்மையை மறைக்க முடியாது, நீங்கள் தான் என் அத்தை பையன் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க. வீட்டில் எங்கள் அம்மா போலியாட்டு வேற ஒருத்தரை கொண்டு வச்சு என்னை நம்ப வச்சுருக்காங்க. அத்தை பையன்னு இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. நான் வந்து இப்போ எங்கள் அம்மாவை எதிர்த்துக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. கவலைப்படாதுங்க, போக போக இன்னும் பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி சொன்னோம். இவ்வளோ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஏன் சார் என்கிட்ட அதை சொல்ல மாட்டீங்க அப்படின்னு வந்து நீங்களே சொல்லியிருக்கலாமே, உன்னோட அத்தை மகன் நான் தானே, ஏன் அதை மறைச்சிங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சுச்சுவேஷனுக்கு உங்கள் அம்மா வந்து ஆக்கிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரேவதி கிட்ட நம்ம கார்த்தி சொல்கிறாங்க. ஆஃபீஸில் ரேவதியை மறுபடியும் மருது வந்து கொல்லதுக்கு அந்த முருகன் அந்த ஆளு ஆக்சிடென்ட் ரேவதிக்கு ஆக்குன அந்த நபரை ஏவி விடுறாங்க. அந்த நபர் வந்து என்ன மறுபடியும் ரேவதியை கொல்லணும் அப்படின்னு வந்து ரேவதியை சுற்றி வராங்க. நம்ம கார்த்தியை பார்த்த உடனே அவங்க கையில் இருந்த அந்த ஃபைலு திடுதுப்புன்னு கீழே விழுது. இவன் ஏதோ மறைக்கிறான், இவன் எனக்கும் ரேவதிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, இவனை கொல்ல ரேவதியை வந்து ஆக்சிடென்ட் பண்ண வச்சதே இவன் தான் போலுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜையும் பார்க்குறாங்க, இவனையும் பார்க்குறாங்க. இவனை கையை காலை பிடிச்சி முருகனை தோலியை ஊறிக்கிறாங்க. அது வேற லெவல். அதை ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா முருகன் வந்து ஒத்துக்கிட்டாரு. ஆமாம், நான் தான் வந்து ரேவதிக்கு காரில் வச்சு அந்த ஆக்சிடெண்ட்டை உண்டாக்குனது. இதுக்கெல்லாம் காரணம் பின்னாடி எங்கள் குரூப் தலைவன் ரெட்டு இருக்கான், ரெட்டு தான் மருது அப்படின்னு வந்து நம்ம கார்த்திகை தெரிஞ்சு போச்சு. அதிகாரிகளை வர வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அதிகாரிகள் முருகனை தரன்னு பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம ரேவதியை வீட்டுக்கு அந்த சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு நம்ம அதிகாரிகளோட என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம கார்த்தி. இந்த டிரைவர் பையன் அக்கா போலீஸ் பட்டாளத்தை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க்கா, இப்போ எதுக்காக இவன் இந்த வேலை பண்ணுறான், எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளே அதிகாரிகளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு வந்து சாக்காவி சாமுண்டேஸ்வரி பார்க்க நேரம், என்னங்க உங்கள் மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு வந்து கேட்க நேரம், என் மாப்பிள்ளையை தேடிட்டு எதுக்கு இங்கே அதிகாரிகளை கூட்டிகிட்டு வந்திருக்காரு, எதுக்காகடா நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஏதோ பழிய வேணும்னு உருட்டிதழ பார்க்குறியா அப்படின்னு சொன்னாரோ. வாயை மூடுங்க அத்தை, நீங்கள் மருதுக்கு ரேவதியை பார்த்துருக்கீங்களா, மருது அவன் வந்து ஒரு கேடு கட்டவன், பெண்களை வீடியோ எடுத்து நெட்டில் போடக்கூடிய அந்த குரூப்புக்கு தலைவன் ரெட்டு அவன் தான். ரேவதிக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு காரணம் அவன் தான். சொல்ல போனால் ரேவதி பழைய நினைவுகளை மறக்கிறதுக்கு இவன் ஆக்சிடென்ட்
பண்ண வச்சவேன், என்ன சொல்கிற அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான், ஆமாம் ரேவதி வந்து அந்த துணி மாற்ற ட்ரெஸ்ஸு வந்து துணி கடையில் அந்த ட்ரையல் ரூமுக்குள்ளே துணி மாற்ற நேரம் அதில் கேமராவை வச்சு பெண்களை வீடியோ எடுக்க அந்த குரூப்பை வந்து பிடிச்சாங்கல்ல, அதை அந்த தலைவனே இவன் தான். அவன் வந்து வேணும்னே ரேவதியை வந்து ஆக்சிடென்ட் பண்ண வச்சது இவன் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்ன நேரம் சாமுண்டேஸ்வரி வந்து சாக்காவி நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட கேடு கட்டவனையா வீட்டுக்குள்ளே இவ்வளோ நாள் அடைக்கலம் கொடுத்து மாப்பிள்ளை உரிமை கொண்டாடிட்டு இருந்த ரேவதி அப்படின்னு ரேவதிக்கு மாப்பிள்ளை உரிமை கொண்டாடிட்டு இருந்தே சாமுண்டேஸ்வரி, உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு வந்து நம்ம ராஜராஜா கேட்க நேரம், என்ன சந்திரா நம்ம தூரத்து உறவு சொந்தக்காரன் பந்தக்காரன்னு ஒட்டு வச்சு இந்த மருதுக்கு இவ்வளோ இடம் கொடுத்தோன்னா ரேவதியின் நிலைமைக்கு காரணமே இவன் தான். இவன் ஒரு பெரிய குரூப்பு தலைவனா என்னென்னமோ சொல்கிறாங்க. இதை கேட்டால் எனக்கே பயமாக இருக்குது. இப்படி ஒருத்தனையா நம்ம வீட்டில் அடைக்கலம் கொடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாமுண்டேஸ்வரி அரண்டு போய் நிற்காங்க. சந்திரகலா, இப்படி ஒரு கேடு கட்டமே ரேவதிக்கு மாப்பிள்ளையாய் ஆனாலே போதும், நீ காலம் ஃபுல்லாக அதை நினச்சி துடிச்சு கவலைப்படுவான்னு நினச்சி சாமுண்டேஸ்வரி, அதுக்குள்ளே இந்த டிரைவர் பையன் வந்து எல்லாத்தையும் குடியையும் கெடுத்துட்டு போயிட்டானே, உண்மையெல்லாம் வெளுத்தெடுத்துட்டு போயிட்டானே, இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் ரேவதிக்கு வந்து உண்மை தெரிய வருது. பழைய நினைவுகள் எனக்கு மறந்து போச்சு. அந்த நினைவுகளில் நான் கார்த்தியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன், கார்த்தியோட திருமண ஃபோட்டோ இது அப்படின்னு, நம்ம திருமண ஃபோட்டோ இது அப்படின்னு வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து அணைச்சி பிடிச்சிக்கிட்டு இது எல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு எங்கள் அம்மா சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க, தாத்தாவோட குடும்பத்தை பழிவாங்க, அதுக்காக என்னையும் கார்த்தியையும் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு உள்ள உண்மை வந்து தெரிய வருது. நீ இந்த நிமிஷமே அவர் என் கணவர்னு தெரிஞ்ச பிறகு நான் ஒரு காலம் இந்த வீட்டில் இருக்க போகிறது இல்லை, நான் கார்த்தியோட தான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு வந்து ஒரு முடிவெடுத்து நான் பாட்டி வீட்டுக்கு போறேம்மா, நான் என் கார்த்தியோட தான் சேர்ந்து வாழ போறேன் அப்படின்னு வந்து ரேவதி வந்து இந்த சைடு பார்த்தோன்னா, அக்கா நம்ம இனி ராஜசேதுபதியை பழி வாங்கிறதுக்கு வேற வழியே கிடையாது, அந்த கும்பாபிஷேகத்தை நடத்த விடாமல் அவன் பண்ணணும், அதுதான் வழி. ஏன்னா அவன் ஊரில் பஞ்சாயத்து கூட்டத்தில் என்ன 90 நாட்களில் இந்த கும்பாபிஷேகம் நடக்கலைன்னா இந்த கோவில் முன்னாடி நான் தூக்கில் தொங்குவேன் அப்படின்னு வந்து அவன் வந்து வாக்கு கொடுத்தாமல, அதுதான் நிறைவேறணும். அவன் அந்த நம்ம அம்மாவுக்கு செய்கிற துரோகத்துக்கு அவன் நாண்டுட்டு சாகணுங்க்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திராவன் சாமுண்டேஸ்வரியை வந்து நினைக்கிறாங்க. எப்படி ரேவதி கையை மீறி போயிட்டா, ஆனால் இந்த தடவை நம்ம தான் ஜெயிக்கும் சந்திரா, இந்த கும்பாபிஷேகம் நடக்கவே கூடாது, அந்த ராஜசேதுபதி நம்ம கண்ணு முன்னாடி சாகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவு கட்டுறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா எங்கள் தாத்தா கொடுத்த வாக்கை என்றைக்குமே வந்து தவற விட்ட கிடையாது அப்படின்னு வந்து நம்ம நிரூபிக்கணும். இந்த 90 நாட்களில் கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு வந்து என் தாத்தா கொடுத்த வாக்கு கண்டிப்பாக நிறைவேறும், எந்த சூழ்நிலையிலையும் கும்பாபிஷேகம் நின்று போகாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிரடியாக நம்ம கார்த்தி வந்து ரேவதியோட சேர்ந்து கும்பாபிஷேக வேலைகளை தடபுடலாக இறங்காங்க. இந்த சைடு பிரியாவுக்கு உண்மை தெரிய வருது, நம்ம எம்டி சாரும் ரேவதியும் கணவன் மனைவியா, இது தெரியாமல் நம்ம ரேவதி கிட்ட என்னென்னமோ பேசி அவள் தப்பு நடந்துக்கிட்ட பார்த்தோமே, நம்ம தப்பு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணி நம்ம ரேவதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்கங்க பிரியா.